ஹலோ மக்களே! நம்ம டெய்லி விலாக்ல இது 155வது நாள். இன்னைக்கு எப்பவும் போல எழுந்து பெட்ஷீட், தலகாணிலாம் ஓரமா வச்சுட்டு, பிரஷ் பண்ண போயிட்டேன். அப்படியே பிரஷ் பண்ணிட்டு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, அப்படியே சூடா ஒரு காஃபியும், ஒரு குறளும் படிச்சு முடிச்சுட்டு, இன்னைக்கு சனிக்கிழமைனால நமக்கு ரெஸ்ட் டே தான். அதனால நம்ம வீடியோ மட்டும் எடிட் பண்ணிட்டு, அத அப்படியே ஒரு 11 மணி போல முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகுறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு, வேற என்ன ஹாரி பாட்டர் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு 3rd பார்ட் வந்துட்டேன். அது அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துனே இருந்தேன். அப்புறம் நமக்கு மதியம் ஒரு ஷூட் இருக்கு. அதனால போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு டப்பு டிப்புன்னு ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு நமக்கு தேவையான பொருள்லாம் பேக்ல எடுத்து வச்சுட்டு அப்புறம் லஞ்சு சாப்பிடலான்னு பார்த்தா இன்னைக்கு அம்மாவுக்கு உடம்பு செய்யாததுனால லஞ்சு செய்ய காணோம். அதனால ஒரு வாழைப்பழமும் பேரிச்சம்பழமும் சாப்பிட்டு அப்புறம் ஷூட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டில இருந்து. அப்புறம் நம்ம ஸ்பாட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆயாச்சு. அப்படியே மேலே போனால் நம்மளை வர வைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தார் இவர். இவன் பேர் தான் போலோ. லாஸ்ட் டைம் ஷூட்டுக்கு போக சொல்ல ஃபுல்லாக என் கால் நக்கி எடுத்துட்டான். அப்படியே அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நமக்கு ஷூட்டுக்கு தேவையானதெல்லாம் செட்டப் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் ஷூட் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரே கண்டென்ட் தான். மதியம் நம்ம சாப்பிடாததுனால ரொம்ப பசி வேற. நேராக சப்வேக்கு போயிட்டு ஒரு ரேப்பை சாப்பிட்டு வீட்டுக்கு வர மணி கரெக்டாக 4:45 ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே சீக்கிரமாக ட்ரெஸ்ஸை மாற்றிக்கினேன். ஹைட்ரேஷனுக்கு தண்ணியை பிடிச்சிக்கினேன். கிரவுண்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் இன்னைக்கு கிரவுண்டில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம பழைய கிரவுண்டு பிளேயர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பால் டச்சு போட்டு அவங்க கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே ஒரு வாக்கை போட்டுட்டு கிரவுண்டு உள்ள போனோம். உண்மையிலே காய்ஸ் எங்களோட பழைய கிரவுண்டு மிஸ் பண்ணுறேன். அது உண்மையிலே சரியான கிரவுண்டு. இந்த மாதிரி கிரவுண்டு எங்கேயுமே இருக்காது. முடிஞ்சால் நான் அப்கமிங் வீடியோஸில் காமிக்கிறேன். அப்புறம் அப்படியே விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மதியம் எடுத்த ஃபுட்டேஜஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட வந்துட்டேன். அப்படியே யுவினுக்கும் ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் நம்ம அட்டி பாய்ஸ்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. அதை போயிட்டு ஒரு நல்ல ஃபேமிலி பேக்காக வாங்கின்னு வந்துட்டு நம்ம அட்டிக்கு வந்துட்டு அதை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு கதை அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.